அந்த கட்சியோ எந்த காலத்துலையுமே வந்து இருக்கவே முடியாது. எதிர்த்து பேசுகிற ஊடகங்களையும் அதில் பணியாற்றுபவர்களையும் சிறையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுமை பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. அது ஒரு கொடுங்கோல் அரசாங்கம். டிஎம்கே தவிர வேறு எந்த. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பினாமி கனெக்ஷன்ஸ். கௌதம்னு ஒருத்தருங்க அவர் இருக்கார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேர் மகேஷ்னு சொல்லிட்டு. அவர் கன்விக்டட் கிரிமினல். 2010 வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைலாம் கடத்தல் பேரில் ஒரு வேலை வழக்கு இருக்குது. அவர் பேர் வந்து பாஸ்போர்ட்டில் மாற்றி வாங்கியிருக்காரு. அந்த மாற்றி வாங்கினதுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் அருண் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டதான் ஒரு அலிகேஷன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜேர்னலிஸ்டோட அம்மா வந்து இறக்குறாங்க. அப்போ அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு. அவரோட டீமில் இருக்கிறவங்க எல்லாரையுமே விரட்டி அடித்து ஓட விடுறாங்க. எடிட்டரு, ஆங்கர்னு சொல்லிட்டு ஓட விடுறாங்க எல்லாரையுமே. ஸோ டெல்லி வரைக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து 6 மணி நேரம் மிரட்டுறாங்க. டிரைவரோட மனைவியை மிரட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் நடந்த வந்து ஒரு கொடூரமான விஷயம். இது யாருக்கு அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ வெளியே வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அவர் பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சவுக்கு சங்கர். உறவுகளே, இந்த எபிசோடு எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு கொடுத்த அவர் அந்த இன்டர்வியூவில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை கனெக்ட் பண்ணி அதை தாண்டி அவர் இந்த இன்டர்வியூ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் என்ன சொன்னாரோ அந்த விஷயம் நான் ஷூட் பண்ணுறதுக்கு போது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக என்னன்றதை சுவாரஸ்யமாக பார்ப்போம், வாங்க போகலாம். சவுக்கு சங்கர் ஜெயிலேருந்து வந்து அன்றைக்கே வந்து பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. சரியா? அதை என்ன சொன்னார்னா, 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து நிறைய வாட்டி நான் ஜெயிலுக்கு வந்துட்டு போகிறேன். என்னோட உழைப்பு வந்து வீண் போயிடுமோன்னு நான் பயந்தேன். ஆனால் வீண் போகல. அவர் எதை மீன் பண்ணுறாரு? டிஎம்கே ஜெயிச்சிட போதுன்னு நினச்சேன். ஆனால் ரைட்டு, அது மூட்டை கட்டி க்ளோஸ் பண்ணி அமிச்சாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி ரிலீஸ் ஆகணும்னா நம்ம சின்னதாக பார்க்கணும். மண்டே எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி போர்டில் வந்து பேப்பர் எடுத்துமே கொடுக்குறாங்க. அவங்க குண்டாஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ உடனே புதன்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட், ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று வருது. உடனே வேலை நடக்குது. முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து தலையிட்டு விரைவாக வெளியில் கூட்டு வந்ததா அவரே வந்து நியூஸில் ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு வந்து உடனே வெளியில் வரார். இப்போது டிஎம்கே பற்றி என்ன சொன்னார்னு கேளுங்க, அதுதான் முக்கியம். திமுகவை போல ஒரு கொடூரமான மனது படைத்த ஒரு ஆட்களையோ அந்த கட்சியோ எந்த காலத்துலையுமே வந்து இருக்கவே முடியாது. எதிர்த்து பேசுகிற ஊடகங்களையும் அதில் பணியாற்றுபவர்களையும் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுமை பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. அது ஒரு கொடுங்கோல் அரசாங்கம். டிஎம்கே தவிர வேற எந்த அரசும் இப்படி கிடையாது. இவ்வளோ மோசமாக ஊடகவியாளர்களை நடத்துனதே கிடையாது. இது வந்து யார் சொல்லியிருக்கான்னு நம்ம கவனிக்கணும். 3 வருஷம் கிடையாது, பல வருடங்களாகவே. ஆனால் இந்த 3 வருஷம் ரொம்ப அதிகம். ஜெயிலும் வீடுமா கை உடைக்கப்பட்டு பல சித்திரவதைக்கு ஆளாகப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட், அது சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அதுக்கு டிஎம்கே சைட்லேருந்து பதில் என்ன? அவ்வளோதான், எப்பவும் போல் உம்முன்னு இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில் வந்து மீடியாவை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு நம்ம ஒரு பட்டியலே வந்து போடலாம். உண்மையாக சொல்லலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ஐடி ஆக்டில் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஃபேக் கேஸ். அது மட்டும் கிடையாது, முழுக்க எல்லாமே 30க்கும் மேற்பட்ட அனைத்தும் பொய் கேஸுகள். 30-40 மேலே பொய் கேஸ் எல்லாமே. அவரோட எடிட்டர் சத்தியமூர்த்தி, அவரோட வயசான பேரண்ட்ஸு, அவரோட டிரைவரு, முதலே சொன்ன மாதிரி அவங்க டீமில் ஒருத்தரும் இல்லை. அந்த டீமில் இருக்கவங்க கையை கூட உடைச்சாங்க. ரொம்ப கொடூரமான விஷயம், எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதெல்லாம் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிஐஜி போஸ்டிங்கில் இருக்கிறாரு அப்படின்றது நம்ம வந்து கேள்வி போகிறோம். அது அவரே சொன்னாப்புல. அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலாக இருக்குது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த லெவலில் இருக்க முடியும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன ஆட்சி மாதிரி இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. எல்லாமே முதல்வர் காதுக்கு போகாது. ஆனால் இப்போது இந்த விஷயம்லாம் அவரோட காதுக்கு எப்படியாவது போய் சேர வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா போட்டது எல்லாமே ஃபேக் கேஸு. அந்த ஃபேக் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை போயிருக்காரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தவறான மூவ் அவங்க பண்ணது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி இடத்துக்கு அவர் ப்ரொமோஷனாக இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போக முடியும் அப்படின்றது தான் அவர் முன்வைக்கிறார் அந்த கேள்வியை. இப்போ முக்கியமான மெயின் விஷயத்துக்கு நம்ம வருவோம். சவுக்கு சங்கரை கைது பண்ணதுக்கு டைரக்ட் ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா நம்ம முன்னாள் கமிஷனர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள். டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம கமிஷனராக இருந்தார் சென்னைக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சவுக்கு சங்கர் ஒரு இன்டர்வியூவில் வந்து இவரை பற்றி விரிவாக பேசினார். அதை நான் ஃபேக்ட்ஸ் கேளுங்க. ஃபர்ஸ்ட்
வந்து பார்த்தீங்கன்னா கூண்டாஸ் ஆக்ட்ஸை வந்து பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணது வந்து நம்மளுடைய அருண் அவர் தான். அதாவது 60-70 நாளில் மட்டும் 222 222 கூண்டாஸ் கேசஸ் வந்து அவர் போட்டிருக்காரு. சென்னையில் வேற எந்த பீரியட்லையுமே இந்த அளவுக்கு வந்து கூண்டாஸ் கேஸ் வந்து போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் கேஸ் வாங்கினவங்களுக்கு திரும்பவும் கூண்டாஸை போடு, மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி. 21 வயசு பசங்க உள்ள இருக்காங்க, அதாவது 7-8 மாசமா ஜெயிலில். அப்போ அவங்க வெளியில வரும்போது எப்படி வந்து பதினமா வருவாங்க? ஒரு தப்பான கேஸ் நம்ம உள்ள தள்ளிட்டோம் அப்படின்னா அவன் லைஃபே போயிடும். அவன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெறி ஆயிடுவான், கம்ப்ளீட்டாக அவன் லைஃபே போயிடும். ரெண்டாவது இந்த ப்ராப்பர்ட்டி ராக்கெட் அலிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல நடுவில் நின்று பணம் வாங்குறது. எப்படி பணம்னா 5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் கிடையாது, கோடிகளில். 2 வருஷத்துல மட்டும் 500 கோடி சம்பாதிச்சிருக்காருன்னு நான் சொல்லலை, திரு சவுக்கு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய குற்றச்சாட்டியை அவர் வைக்கிறார். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பினாமி கனெக்ஷன்ஸ். கௌதம்னு ஒருத்தருங்க அவர் இருக்காரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேர் மகேஷ்னு சொல்லி, அவர் ஒரு கன்விக்டட் கிரிமினல். 2010 வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைலாம் கடத்தல் பேரில் அவர் மேலே வழக்கு இருக்குது. அவர் பேர் வந்து பாஸ்போர்ட்டில் மாற்றி வாங்கியிருக்காரு. அந்த மாற்றி வாங்கினதுக்கு வந்து பார்த்தோன்னா திரு அருண் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டதாக ஒரு அலிகேஷன் வந்து இருக்குது. அது உதவினார் அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டு உதவினாரும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் போட்டிருக்கு, பாஸ்போர்ட்டு ரத்தாச்சு. அந்த கௌதம் வாங்கிய காரு ஓகேவா, இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, பாஸ்போர்ட் ரத்தா இருக்குது. ஆனால் அந்த கௌதம் கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் 1.25 கோடி, BMW கிட்டத்தட்ட 2 கோடி, 1.25 கோடி. இது அருண் ஐபிஎஸோட மகள்கள் அவங்க ஃபேமிலியில் ஓட்டுறாங்கன்னு சவுக்கு ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு. அந்த கௌதம் வாங்கிய காரை இவர் அருணோட மகள்கள் ஓட்டினாங்கன்னு ஒரு அலிகேஷனை வைக்கிறார். டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் மிகப்பெரிய தொல்லை கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் கமிஷனர் திரு அருண் அவர்கள். புரியுங்களா? அதாவது பாதி இடங்களில் வந்து அவர் நம்மளோட சிஎம் விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டே போயிட்டார். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் வெளியில் வந்து பெருசாக வரலனாலும் இதுதான் உண்மை. டைரக்டாக அழுத்தம் காரணமாக அவர் வந்து அழுத்தம் காரணம் கிடையாது, அவருக்கு என்ன தொந்தரவு செய்வார்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி ராஜ்யம். இந்த விசிகா திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் செல்வ பெருந்தகை இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளில் இருக்காங்க, கேபினெட்லேயும் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் கமிஷனர் அருண் அவர்கள் வந்து டிவிஏசி டைரக்டர், அதாவது ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட டைரக்டராக வந்து நியமிக்கணும். இதை வந்து நான் சொல்லலைங்க, இது வந்து சவுக்கு அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார். சொல்லி முடிச்சு இதை நம்ம ஷூட் பண்ணும்போது சொல்லி முடிச்சிடறாரு. இதை நம்ம ஷூட் பண்ணிட்டே ஒரு நியூஸ் வருது, அவர் சொன்ன மாதிரி அந்த ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டராக அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திருடங்கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு சிஎம் நேரு பற்றியோ செந்தில் பாலாஜியை பற்றியோ அவ்வளோ பேரும் உள்ளே போகிறாங்க. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் இவங்ககிட்ட போகும்போது அவர் தானே எஃப்ஐஆர் போடணும். அங்கே போனால் அந்த எஃப்ஐஆருக்கும் பல கோடி காசு கொடுன்னு சொல்லி சம்பாதிப்பார். அதனால திருடங்கையில் சாவி கொடுக்குற மாதிரி ஆகிடுமே. ஸோ இப்போ எப்படின்னா இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சவுக்கு விடுதலை ஆனதில் டிஎம்கேவோட வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வீக் ஆச்சுன்றது நம்ம ப்ரூவ் ஆகிருக்கு, எல்லாமே பொய் கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நிலையில் டிஎம்கே வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க மேலே நிறைய வந்து அடுத்தடுத்து கேஸ் போட வேண்டியது வரும். கண்டிப்பாக வந்து அவங்க செய்த குற்றங்களுக்கும் ஜெயிலுக்கு போய வேண்டிய நிலைமை வரும். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிங்க, அதாவது இந்த மாதிரி லஞ்சம் ஒழிப்புத்துறையில் டைரக்டர் அவரை வச்சுட்டு எப்படி இதெல்லாம் மூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது அவர் கேட்குறாரு. இது இப்போ உண்மையாகவே அது வந்து லாஜிக்கலாக இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே எதிர்கட்சி, அதாவது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு எல்லாருக்குமே தெரியும். 10 வயசு சிறுமி பாதிக்கப்பட்ட ஒரு கொடுமையான விஷயம். அது வந்து எந்த வகையிலுமே கரெக்டு கிடையாது. இனிமேல் இந்த சம்பவம் நடக்கவே கூடாது, இல்லை மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக முதல்வர் அதை உடனே சரி பண்ணுறதை தாண்டி இனிமேல் நடக்கக்கூடாது, அதை அவங்க பார்த்துக்கணும். ஆனால் டிஎம்கே உடனே என்ன பண்ணாங்க, டிவிகே ஆட்சியை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லெவல்லையுமே ஆட்சிக்கு வந்து 14 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் மாற்றணும்னு எப்படிங்க ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும்? அதாவது பண்ணணும், நிச்சயமாக பண்ணணும். போன ஆட்சி காலத்தில் ஆட்சியோட இறுதி வரைக்குங்க, கடைசி வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒரு கொலை ரேப்பு கற்பழிப்புன்னு போக்சோ சட்டத்தில் கைது பண்ணுறது, சின்ன குழந்தைகள் கற்பழிக்கப்படுறது, பாலியல் வன்கொடுமைக்கு உட்கொள்ளப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நியூஸ் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா? எப்போது ஆட்சி முடியும் போது 5 வருடம் 14 நாட்கள் தான் ஆகுது. அதுக்காக இது கரெக்டாக நான் சொல்லவே வரல. கண்டிப்பாக இது ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும், அடுத்து நடக்கவே கூடாது, அது வந்து 100%. ஆனால் வன்மத்தை எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும்? இந்த வீட்டில் நான் அப்பப்போ சொல்கிற மாதிரி இந்த மாமியார் மருமக இருக்கும்போது இன்றைக்கி சிக்கனாடா அவன் அவளை இன்றைக்கி பாடின, இன்றைக்கி என் புருஷன் வரட்டும், எப்படி சண்டையை மூட்டி எப்படி பண்ணுற பாரு அப்படின்னு இந்த லேடிஸ்லாம் பண்ணுற வேலைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அரசியலை வந்து கரெக்டாக தப்புனா தப்ப முன்வைங்க.
எப்படா சிக்கும் எப்படா போட்டு இதை ஒரு அமுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அது அப்பட்டமாக தெரிஞ்சு பேக் ஃபயர் ஆகி சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பான்ற மாதிரி மக்கள் தெளிவாக இருப்பாங்க. மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆக மாட்டாங்க. இந்த டிஎம்கேவோட ஆட்சியில் கிருஷ்ணகிரியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா எல்லாருக்குமே? திரும்ப சொல்ல, ஒரு 2 வயசு குழந்தைக்கு கொடுமை நடந்துச்சு. 75 நாள் மூடி மறைச்சாங்கங்க. 75 நாள். குற்றவாளி வந்து டிஎம்கே பிரமுகர், ஞாபகம் இருக்கா? 75 நாள், 12 நாள் தான் வந்து ஆட்சி வந்து 12 நாள் தாங்க ஆகுது. இது என்ன சொல்கிறது? இதில் வேறு நம்ம ஸ்டாலின் சார் வந்து ஒரு பாயிண்டை வைக்கிறார். இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாத குழந்தை, அது கட்சி ஆரம்பித்து அவ்வளோதான் ஆகுதான். அது வந்து ஒரு 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 நக்கலா நையாண்டியா அப்படி சொல்கிறது. அது 18 மாத குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. நான் என்ன கேட்குறேன், 18 மாத ஆட்சியில் உங்கள் காலத்தில் நீங்கள் என்னென்னா பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லா ஜேர்னலிஸ்ட்டையும் ஜெயிலுக்கு அமிச்சிங்க, மீடியாவை மிரட்டினீங்க, கைக்கூலியாக வச்சுக்கிட்டீங்க போலீஸெல்லாம். 75 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை வந்து மூடி மறைச்சிங்க, 2 வயசு குழந்தை கேஸை. இது நான் சும்மா ஞாபகத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி ஓராயிரம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் உறவுகளே, 18 மாத குழந்தை யாருன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், சரியா? அடுத்து வந்து பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டிஎம்கேவோட பெரிய முகங்களுக்கு மேலே இடி கேஸ் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி KN நேரு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாருக்கும் இடி கேஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிலுக்கு போகியே ஆக வேண்டும். போகிற கேஸுங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்கும் போது இதை எப்படி வந்து டிவிக்கே வந்து சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதை எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நம்ம வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் இன்னும் வந்து ஆரம்பிக்கும் போது எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். ஏன்னா அவங்க மேலே அலிகேஷன்லாம் 100% ப்ரூவ் ஆகிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடியவர் மிஸ்டர் அருண், அப்போ அவர் எந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுவார் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாகுது. சவுக்கு சங்கரோட விடுதலை வந்து பார்த்தா ஒரு ஜேர்னலிஸ்டோட பர்சனல் ஸ்டோரி மட்டும் கிடையாதுங்க. அது வந்து பார்த்தா ஒரு ஊடக சுதந்திரம் கிடச்சிருக்கு எல்லாருக்குமே. அவங்க தைரியமாக பேசலாம், அதாவது இந்த ஆட்சியில் வந்து நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்திருக்கு. அதில் எங்களுக்கு எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த அருண் IPS விஷயம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் கரெக்டான இடத்துல நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில விஷயம் கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க, என்னடா இது ஓகேவா வருமா? கண்மூடித்தனமாக நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நியூட்ரல் பீப்புள் அப்படின்னு வரும்போது யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம முதல்வர் நிச்சயமாக ஒரு பார்வைக்கு போகும்போது அவர் நிச்சயமாக அதை பண்ணுவார். அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் வந்து டிலே பண்ணாமல் இதை வந்து ப்ராப்பரான ஒரு விஷயத்தை எடுக்கணும். இன்றைக்கி வந்து அவர் மதியானம் பேசுகிறாரு, சாயந்தரம் இது உண்மையாக போச்சு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இருந்தாலும் கூட தவறுகள் நடக்கக்கூடாது, நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அரசு எல்லா ஒரு நடவடிக்கையும் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு அமைச்சராக கிடைச்சிருக்கக்கூடிய மனிதர் ரொம்ப நல்ல மனிதர், நம்ம ராஜ்மோகன் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க தைரியமாக பேசலாம் அப்படின்ற உத்தரவாதம் நிச்சயமாக இந்த ஆட்சியில் இருக்குது. ஆனால் அது மட்டும் போதாது. மக்கள், காமன் பீப்புள் இருக்காங்க, எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் இல்லையா? காமன் பீப்புளும் நல்லது நடக்கணும், எப்பவுமே நல்லதே நடக்கணும். அதுக்கு அதிகாரிகள் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் நிச்சயமாக வந்து அவங்களோட பார்வை ரொம்ப கவனமாக இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுன்றதை வந்து நான் மக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உறவுகளே, எவ்ரிடே மார்னிங் 6 AM அவங்கள சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்போ தான் எனக்கும் இந்த வீடியோ வந்து போய் ஷேர் ஆகும். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CP நவீன். மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.